ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிகள் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் உருகா நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்பது ஒரு முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பெல்லாம். திருப்பரங்குன்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 2 படிவீடுகள்ல முதலாவது படிவீடு திருப்பரங்குன்றம் தான். இந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி ராஜாலங்கார குளத்துல திருமண குளத்துல காட்சி கொடுப்பாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உற்சவங்கள் உண்டு. இந்த உற்சவங்கள் ரொம்ப குறிப்பிட்டத்தக்க ஒரு உற்சவம் அப்படின்றது பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அழைக்கிறது மட்டும் தான் பங்குனி உத்திர திருவிழா அழைப்பாங்க. ஆனா பங்குனி சுவாதியில தான் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் அதை சார்ந்த வைபவங்களும் நடக்கும். இந்த உற்சவத்தை நம்ம பார்க்க போறோம். கடந்த 5ஆம் தேதி கோவில கொடியேறி வரிசையா எல்லா தினமும் எல்லா உற்சவமும் நடந்தது. சுவாமி தினந்தோறும் ஒவ்வொரு வாகனங்கள வீதி விழா வந்தாரு. நேற்றைக்கு சுவாமி தங்கமயில் வாகனத்துல சூரசம்ஹாரம் பண்ணாரு. இன்னைக்கு சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. நாளைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது திருக்கல்யாணத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த திருக்கல்யாணத்துக்கான காரணம் அப்படின்றது முருகப்பெருமானோட அவதாரம் தான். முருகப்பெருமான் அவதரிச்சதே இப்பதான் சூரசம்ஹாரத்துக்காக மட்டும் தான் அவதரிச்சார். சூரனை வதம் செய்து தேவர்களை காக்கணும் அப்படின்றதுக்காக அவதரிச்சதான் முருகப்பெருமான். ஆனா முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, சூரனை வதம் செய்யாம சூரனை 2 கூறாக பிளந்து தன்கிட்டே வச்சுப்பார். முருகப்பெருமானோட சிறப்பே அவதான். அதுதான் எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மோசமான மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை தவறி புரிய வைத்து அவருடைய கர்மாவை அழித்து ஞானத்தை கொடுத்து தன்னகத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் முருகப்பெருமான். இது வேற எந்த தெய்வத்துக்கும் உள்ளாத தனி சிறப்பு. இது மட்டும் முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய சிறப்பு. இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும், முருகன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணாலும் தருவார். நம்ம தவறே செய்தாலும் அந்த தவறை தக்க தருணத்தை நமக்கு உணர்த்தி நம்மளை சரி பண்ணி அடுத்த கட்டத்தை நம்மளை கொண்டு போவார். அதான் முருகப்பெருமானோட தனி சிறப்பு. சரி, இப்போ இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமாக எப்படி திருக்கல் நடக்குது நம்ம பார்க்கலாம். சூரபத்மன் பார்த்தீங்கன்னா சிறந்த சிவபக்தன். சிவபெருமான நோக்கி தவம் இருந்து அனைத்து விதமான வரங்களை வாங்கிக்கிறான். என்ன மாதிரியான வரங்கள் வாங்குறான்னு கேட்டீங்கன்னா, சிவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மகனால் மட்டும்தான் தனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கிக்கிறாரு. அந்த வரம் வாங்கினோடனே சூரபத்மனுடைய சேட்டைகள் அழிச்சாட்டைகள்லாம் ரொம்ப கூடி போயிடுது. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்தும், எல்லா மக்களையும் துன்பப்படுத்தாரு. அந்த சமயத்துல தேவர்கள்லாம் அந்த கஷ்டம் தாங்க முடியாம, கொடுமை தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட முறையிடும் போது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில இருந்து 6 பொறிகளை உருவாக்கி அந்த 6 பொறிகள் மூலமாக முருகப்பெருமானை உருவாக்கி அந்த சூரசம்ஹாரம் நிகழ்வு. இந்த சூரசம்ஹாரம் நிகழும் பொழுது சூரன் கிட்ட முருகப்பெருமான் வீரபாகு தேவர் தூது அனுப்புறாரு. அனுப்பும் போது அவங்க சொல்றாங்க, நான் யார்கிட்டையும் நான் சரணடைய மாட்டேன், நான் சண்டை தான் போடுறேன்னு சொல்லிட்டு சூரபத்மன் சொல்லிட்டாரு வீரபாகு தேவர்கிட்ட. வீரபாகு தேவர் சரின்னு சொல்லிட்டு திரும்ப முருகன் கிட்ட இந்த தகவலை சொல்ல, நான் தூது போனேன் முருகா, அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதற்கப்புறமாக சரி, சூரபத்மன் தான் கேட்கல, இவங்க கிட்ட சிறையில் அடிபட்டிருக்கக்கூடிய தேவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னு சொல்லி அவங்க கிட்ட அனுப்பும்போது தேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சூரபத்மன் கிட்ட எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வீரபாக தேவர் கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறாங்க. அப்போ வீரபாக தேவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு சூரபத்மன் முருகப்பெருமான் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நீங்க முருகப்பெருமானுக்கு என்ன பரிசு பொருள் கொடுப்பீங்கன்னு கேட்கும் போதுதான் இந்திரனுடைய மகளான தேவயானையவே நாங்க முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு வரலாறு. இதற்கப்புறமாக தேவயானுடைய பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவயானை பாத்தீங்கன்னா முற்பிறவியில, அதாவது இந்திரனுக்கு மகளாக பிறக்கக்கூடிய முற்பிறவியில பாத்தீங்கன்னா அமுதவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லிட்டு 2 பேரும் அக்கா தங்கச்சியாக, வள்ளியும் தேவயானும் ஒரே தாய் தகப்பனு அக்கா தங்கச்சியாக பிறந்து அவங்க முருகனை சரணடையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா தவம் இருக்காங்க. அப்படி தவம் இருக்கும்போது அவங்களுடைய அடுத்த பிறப்பு நிகழ்ந்து அந்த பிறப்பு தான் இந்திரனுக்கு மகளாக தேவயானை பிறக்கிறாங்க. இந்திரனுக்கு மகளாக தேவயானை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்தோடனே முருகப்பெருமானுக்கு தர வேண்டிய பரிசு பொருளாக தேவயானை முருகப்பெருமானுக்கு எல்லாம் முடிச்சு வைக்கிறாங்க. இதுதான் இந்த திருக்கல்யாணத்தோட மிகப்பெரிய சிறப்பு. சரி, இப்போ இந்த திருக்கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க, இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் 6 படை வீடு முருகப்பெருமானுக்கு அதில் முதலாம் படை வீடு தான் நம்ம திருப்பரங்குன்றம் கோயில். இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் இங்கே மூலவர்கள் 5 மூலவர்கள் உண்டு. இங்கே முருகப்பெருமான் தான் பிரதான மூலவர். ஆனால் அந்த கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா 5 தெய்வங்கள் இருப்பாங்க. அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது சிவபெருமான் லிங்க வடிவத்தில் சத்தியகிரீஸ்வரர் அப்படின்ற பேர்ல இருப்பார். அதுக்கப்புறமாக விநாயக பெருமான் கற்பக விநாயகர் அப்படின்ற பேர்ல இருப்பாரு. இங்க விநாயக பெருமான் ஒரு சிறப்பான அம்சத்துல காட்சி கொடுப்பார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கோவில விநாயக பெருமான் கையில மாம்பழம், மோதகம் இல்ல அவருடைய தந்தத்தை வச்சிருப்பாரு. ஆனா இங்கே மட்டும் விநாயக பெருமான் கரும்போட காட்சி கொடுப்பார். தான் தம்பிக்கு கல்யாணமான சந்தோஷத்துல கரும்பு உண்பது போல் கரும்போட காட்சி கொடுப்பார் விநாயக பெருமான். அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா துர்க்கை அம்பாள் துர்க்கையாக தனிசனத்தில் அம்பாள் காட்சி கொடுப்பாங்க. கனக துர்க்கையாக காட்சி கொடுப்பாங்க. அதற்கப்புறமாக நம்முடைய தலைவர் முருகப்பெருமானுடைய பிரதான சந்நிதி. இங்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா வலது காலை மடிச்சு இடது காலை தொங்க விட்டுட்டு
வலது காலை மடிச்சு இடது காலை தொங்க விட்டு பத்மாசன கோலத்துல ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுப்பாரு. அவருக்கு மேல 2 கந்தர்வர்கள் இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 திருக்கரோட கையில வேலோட காட்சி கொடுப்பாரு. முருகப்பெருமானுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா உயிரோட்டமான கண்களாக இருக்கும். திருப்பரங்குன்றத்துல சுவாமியுடைய வலது பக்கம் தேவயானி அம்பாள் காட்சி கொடுப்பாங்க. சுவாமியுடைய இடது பக்கம் வந்து சுவாமியை வணங்கிய நிலையில் நாரத மகரிஷி காட்சி கொடுப்பார். அப்படியே அடுத்த சன்னிதானம் பார்த்தீங்கன்னா பவளக்கடிவாய் பெருமாள் தன்னுடைய மருமகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த திருப்தியோட மருமகன் பக்கத்துல இருந்து தானும் தன் மருமகன் பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்கணும் அப்படின்ற அனுகிரகத்தோட வந்து பவளக்கடிவாய் பெருமாள் பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக காட்சி கொடுப்பார் பவளக்கடிவாய் பெருமாள். இந்த 5 சன்னதியும் திருப்பரங்குன்றத்துல இருக்கும். இந்த திருப்பரங்குன்றம் கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில். இங்க வந்து மலையே சிவன் தான். இந்த கோயிலுக்கு நிறைய பேர் உண்டு. திருப்பரங்குன்றம், பரங்குன்றம், சக்திகிரி, புவனகிரி, வனப்பவனம் சொல்லிட்டு இந்த மாதிரி பல பேர்கள் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு உண்டு. முருகப்பெருமானுடைய நிறைய பாடல்கள், ரொம்ப முக்கியமா திருமுருகாற்று படையில வந்து நக்கீரர் வந்து இந்த கோயில் வந்து நிறைய பாடியிருந்தார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். நீங்க உள்ள போகும்போதே மலை கோயில் வந்து கீழே நீங்க உள்ள போகும்போது முதல்ல வந்து கற்பன சுவாமி காட்சி தான், அதுக்கப்புறம் பத்ரகாளி மண்டபம் இருக்கும். இந்த உள்ள தாண்டி போகும்போது நிறைய சிற்பங்கள், நிறைய தூண்கள் கொண்டு ஒரு 16 கால் மண்டபம் ஒன்று இருக்கும். அந்த மண்டபத்தை வந்து துர்க்கை மண்டபம் இருப்பாங்க. அந்த மண்டபத்தோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா முருகன் தேவியனோட திருக்கல்யாண கோலம் இருக்கும். அப்படியே உள்ள போனோம்னா 2 யானைகள் வந்து தும்பிக்கையோட இருக்கும். அது வந்து ஒரு 6 படிகள் இருக்கும். அந்த 6 படிகளை தாண்டி மேலே போனீங்கன்னா திருவாச்சி மண்டபம் சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த மண்டபத்துக்கு நம்ம போகணும் பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்துட்டு கம்பத்தடி மண்டபம் சொல்லிட்டு கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கூடிய மயில் இருக்கும், விநாயகருக்கு வாகனமான மூஞ்சூர் இருக்கும், சிவபெருமானுக்கான வாகனமான நந்தியும் இருக்கும். இது 3 ஒரே இடத்துல இருக்கும். இது இந்த கொடிமரத்துடைய மிகப்பெரிய சிறப்பு இருக்கும். கொடிமரத்துடைய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உற்சவர் சன்னதி இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி, தேவியான அம்பாள் இருப்பாங்க. அப்படியே மேலே போனோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடராஜர், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறமா பரிவார தெய்வங்கள்லாம் இருப்பாங்க. அப்படியே மேலே போகும்போது சுவாமி சன்னதி தெரியும். இந்த நடராஜர் பரிவாரமூர்த்தி சன்னதிக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கோவர்த்தன அம்பிகையோட சன்னிதானம் இருக்கும். இந்த அம்பிகை வந்து இங்கே கோவர்த்தன அம்பிகை, ஆதிபராசக்தி கோவர்த்தன அம்பிகையாக காட்சி தராங்க. இந்த கோவர்த்தன அம்பிகை சன்னதி இருக்கும். இந்த சன்னதிலாம் பள்ளியறையும் உண்டு. எல்லா ஆலயங்கள்லையும் அம்பாள் சன்னதி பள்ளியறை இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கோவர்த்தன அம்பிகையில பள்ளியறை உண்டு. இதுதான் வந்து திருப்பரங்குன்றத்தோட அமைப்பு. சரி, இப்போ திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் 10 to 12 தான் முகூர்த்தம். அந்த முகூர்த்த திருக்கல்யாணம் யாரெல்லாம் அந்த திருக்கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணத்துக்கு எல்லா தெய்வர்களும் வராங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் வருவார், பெருமாள் அங்கே தான் இருக்காரு, விநாயக பெருமாள் இருக்காரு. மதுரையிலேருந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிளம்பி போவாங்க. நாளை காலையில் வந்து நம்ம மீனாட்சி அம்மன் சுவாமி அம்பாள் கிளம்பி போய் திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக போகிறாங்க. தன்னுடைய மகனோட கல்யாணத்துக்கு தாயும் தகப்பனுமாக போகிறாங்க. அதனால் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் நாளை காலையில் நடை அடைச்சிடுவாங்க. திரும்ப சுவாமி அம்பாள் சாயங்காலம் வர வரைக்கும் நடை அடைச்சிதான் இருக்கும். சுவாமியும் சம்மானும் சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் நடை திறக்கப்படும். காலையில் இவங்க கிளம்பி போய் எல்லா மண்டகாப்படியும் முடிச்சு போகிறதுக்கு கரெக்டாக அந்த 10 மணி 12 மணி முகூர்த்தம் நேரம் வந்துடும். போன உடனே அந்த கம்பத்தடி மண்டபத்தில் மணமேடை போட்டு அங்கே தான் சுவாமிக்கும் போகணும். தெய்வயானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அருமையான ஒரு திருக்கல்யாணம் நடக்கும். இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறவங்களுக்கும் சரி, இந்த திருக்கல்யாணத்தில் நம்மளால முடிஞ்ச தானங்கள், சில பொருட்கள் தானமாக கொடுப்பவங்களுக்கும் சரி, திருக்கல்யாண வரத்தை முருகப்பெருமான் தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோவில் வெறும் ஒரு படைவீடு கோவில் மட்டுமல்ல, பூலோக கைலாசம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முருகப்பெருமான் தம்பதி சமேதராக காட்சி தராரு. அவருக்கு கல்யாணம் நடத்தி வைப்பதற்காக 33 கோடி தேவர்களும் மூவர்களும் இங்க வந்து சுவாமிக்கு கல்யாணம் நடத்தி வச்சது அப்படின்றதுனால இந்த திருக்கோவில் வந்து நமக்கு வந்து பூலோக கைலாசமா இருக்குது. இந்த கோவிலோட இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா கிரிவலம் வர்றது. நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டும் கிரிவலம் வரலாம், இல்ல கிரிவலம் வந்துட்டும் சாமி கும்பிடலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா இங்க வந்து கண்டிப்பாக கிரிவலம் போய் நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா சுவாமி நீங்க கேட்டதெல்லாம் தருவார். அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு திருக்கோவில் அந்த திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றியும் முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமாக நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம வந்து சந்திக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்மளோட யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துருக்கோம். அந்த கிஃப்ட் என்னன்றதை அடுத்த பதிவு உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களிருந்து விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வாழ்விக்கில் வளாது கைக மலிவளம் சுரக்கமன் நன் போன்முறை அரசு செய்க குறைவிலாவது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நட்சகம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வெழுதி விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம்.